எல்லாம் அப்படி இருக்குங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், எங்கள் அக்கா கூட பின்னுறா, அதாவது கூடல்ல கோன் பின்னுறா. எங்கள் அக்கா 6th பின்னுறா. 6th இது அதெல்லாம் நல்லா பண்ணுவாள். எம்ப்ராய்டிங் இந்த மாதிரிலாம் நிறையா அவருக்கு ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் பின்னிகிட்ருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம வீடியோக்குள்ளே பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க காய்ஸ். இது அது வந்து 6th எல்லாத்துக்குமே சொல்லி தருவாங்க. 6th போனால் நான் வந்துட்டு எங்கள் அக்கா 7th, எங்கள் அக்கா 6th, நான் 5th. இது பார்த்திங்கன்னா என்னோடய வயசு வந்து 10, எங்கள் அக்காவோட வயசு வந்து 12. தப்பாக சொல்லிட்டேனே. இது 11. இப்போ இந்த வருஷம் போனால் நான் 6th, எங்கள் அக்கா 7th. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி இந்த மாதிரிலாம் எங்கள் அக்கா தான் எனக்கு செஞ்சு கொடுப்பா ஸ்கூலில். இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, இந்த ஆக்டிவிட்டிலாம் செய்வாளா, அதான் பண்ணுறா. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க கைஸ். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நீங்கள் சும்மா பென்சில் கேட்டாலே போதும், இதோ இந்த மாதிரி தருவாங்க. இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஓகே வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா பண்ண போகிறா பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். பாருங்கள். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கள் அக்கா பண்ணுவா பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லோடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி 2ஆக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்படி மடிச்சுக்கலாம். 2ஆக கரெக்டாக மடிச்சுட்டு இப்படி நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து க்ளீனாக நின்றுக்கும். நெக்ஸ்ட் இன்னும் எடுத்து அதையும் இப்படி 2ஆக மடிச்சுக்கலாம். இப்படி மடிச்சுட்டு இப்படி வந்து ஒன்று இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இந்த இதை வந்து இப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி இருக்குங்களா, நம்மளை பார்த்து ஒன்று இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இது ஒன்று இருக்கும். இதை நம்ம எடுத்து என்ன பண்ணணும், இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே போட்டுக்கணும். கீழே இழுக்கணும், மேலே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, எங்கள் அக்காவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம இந்த மாதிரி கூட போடலாம். இல்லாட்டி இப்படி வச்சுட்டு கைஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க கைஸ். பாருங்கள், இன்னொரு வாட்டி நல்லா பாருங்கள். இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்துக்கோங்க, இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணும், இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த பக்கம் இப்படி இருக்குங்களா, இதை எடுத்து வந்து நம்ம இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழ்பாகம் மேல்பாகம் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த ஒரு முனை எடுத்துக்கோங்க. அது வந்து இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இதே மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்துடும். அடுத்தது இந்த இதை வச்சு நம்ம இப்படி பின்னப்போம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுக்கோங்க, மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. கைஸ், எங்கள் அக்கா இப்போ பின்னுறது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். 2 பின்னிருக்கா, அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் நான். எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்படி உங்களுக்கு வந்துடும். இப்படி வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இதை வச்சு இதை இப்படி மடக்கணும். மடக்கி இப்படி போட்டுக்கலாம்.
இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி சுற்றி சுற்றி இது பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் எங்கள் அக்கா செஞ்சது, இதுவும் எங்கள் அக்கா செஞ்சது தான். எங்கள் அக்காவுக்கு ஆர்டர்லாம் வரும். ஒன்று 5 ரூபா தான் பின்னி கொடுக்க. கயிறு மட்டும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இது இந்த ஹோலாக பின்னுறா. இதை வச்சுட்டா கூடலாம் பின்னியிருக்கா நிறையா. அது அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் 2ல் போடுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி வந்துடுங்க. அடுத்தது அதையவே வச்சு நம்ம இப்படி சுற்றி பின்னணும். இப்படி வச்சு இப்படி சுற்றி 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 பின்னுனா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப் வந்துடும். நம்ம இதில் வந்து பாத்ரூமில் வச்சு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லாட்டி பென்சில் பேனா அந்த மாதிரி போட்டு கூட வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பூ கூட போட்டு மாட்டி விட்டுக்கலாம் வீட்டு வாசலில். இப்படி போட்டுக்கோங்க, உங்களுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மொனை வெந்துடும். பாருங்க, தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பின்னி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். இதை வந்து இதே ஷேப்பில் வச்சுக்கணும். இதே மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு பாருங்கள், இப்படி மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி வச்சுக்கணும். வச்சிட்டிங்களா, இதை நம்ம பக்கம் இழுத்து விட்டுட்டு பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, இதை வந்து இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இதை இப்படி பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்து யாராவது பின்னுனீங்க, கோன் செஞ்சீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம அதே மாதிரி திருப்பி நம்ம இப்படி வந்து இழுத்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுற்றி வச்சு பின்னிக்கலாம். ஸ்கூலில் பின்னிக்கலாம். ஆனால் இது பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். கொஞ்சம் கயிறு மாறிட்டிங்கன்னா அது தப்பாக போயிடும். ஆமாம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் இது வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 47 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கோம். ஒரு 80 ரீச் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் போடுங்க. எந்த வீடியோக்கும் நீங்கள் லைக் போட மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு சுற்று பின்னிட்டோம். அதாவது நம்ம இப்போ வந்து 3 ஜாயின் பண்ணியிருக்கோம். மொத்தமாக இதுக்கு வந்து 15 வேணும். இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, இதில் இந்த முழுசாக இருக்கிறது வந்து இவ்வளோ, இது பாதி இவ்வளோ மட்டும் பின்னிருக்காங்க. இப்போது வேலை காட்டியிருக்கா. ஒரு நிமிஷம். இந்த இப்போ தான் பாதி லைட்டாக இதெல்லாம் மட்டும் வந்திருக்கு. மிச்சம் இதெல்லாம் இன்னும் பின்னணும். அந்த போய் ஃப்ளவர் பாட் எடுத்துக்கலாம். இந்த இதெல்லாம் தான் ஃப்ளவர் பாட் எடுத்துக்கலாம். ஃப்ளவர் பாட் நான் வந்து ஃப்ளவர் பாட்டு ஒன்று பின்னியிருக்கேன். அது வந்து பேக்கில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து நம்ம ஒரு ரோலாகவே வாங்கி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்குக்குள்ளே தான் எல்லாத்தையும் வச்சுருப்பா. இதுவும் அதே தான் கைஸ். நிறைய ஆர்டர்லாம் வந்திருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ளவர் பாட்டு தான். இன்னும் பாதி பின்னலை. பின்னியாச்சுடா, அவ்வளோதான். பின்னியாச்சு, அவ்வளோதான். இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஹைட் ஏற்றணும். நம்ம வந்து இதில் வந்து ஃப்ளவர்லாம் போட்டு வச்சுக்கலாம்.
அதுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் வேணான்னா கூட இதை கூட உள்ளே போட்டு உள்ளே சொருகிக்கலாம். கதவை சாத்து. இப்போ மொத்தமாக ஆர்டர் இருந்தது இவ்வளோதான் கைஸ். கதவை சாத்து. ஓகே கைஸ். ஓகே, நம்ம வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து இதுக்குள்ளே சொருகிக்கலாம். நான் அடுத்த டைம் ஃப்ளவர் பாட் பின்னுவேன். எனக்கு வந்து அது வந்து இதுவுமே ஆர்டர் தான். நான் இப்போ உங்களுக்கு இப்போ சொல்லி காமிக்கிறது இதுவுமே ஆர்டர் தான். நான் 5 ரூபா தான் வாங்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஃப்ளவர் பாட்டுக்கு வந்து 10 ரூபா வாங்குகிறேன். அது வந்து இன்னொன்று ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. அது நான் பின்னையில் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு ஹார்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை அப்போ தான் பின்னிட்டுருக்கேன். இன்னும் நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதையுமே எடுத்து போடுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம அதே மாதிரி தான் சுற்றி பின்னணும். அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன நூல் தான் தப்பி அந்த ஒரு இது கேப் கூட வந்துட்டாலுமே அது வந்து தப்பாக போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி சதுர ஷேப் மட்டும்தான் வரணும். இடையில ஏதாவது வேறு மாதிரி கோணையாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது, சிக்கலாயிடும். அதாவது கோணையாக சிக்கலாயிடும். இது வந்து 15 ரூபா. ஒரு ரோலே தருவாங்க. அந்த ரோல் நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், க்ரீன் கலர். வாங்க. அது இல்லைடா, அது ரோல் இல்லை, பின்னிட்டேன். நம்மளுக்கு வந்து கோனுக்கு 15 ரூபா தான், இதுக்கு 24 ரூபா. ஏன்னு தெரியுங்களா? இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் இது வந்து 15 ரூபா. இந்த இடையில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஓஸு இந்த மாதிரி இது ஸ்ட்ரா மாதிரி, இது வந்து 10 ரூபா. அதனால் உங்களுக்கு 25 ரூபா வருது. நீ பாருங்க, இது வந்து ஃபுல்லாக ஒரு ரோல். இது வந்து 15 ரூபா தான். நீங்கள் ஃபேன்சியில் போய் கேட்டீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக கேட்டிங்கன்னா 45 ரூபா. நம்ம இதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி சைஸு கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் ரோலு. நான் வந்து நிறையா பண்ணி சிக்காயிடுச்சு, இதெல்லாம் உட்காந்து க்ளீன் பண்ணணும். புதுசாக வாங்கினீங்கன்னா நல்லா பத்திரமா கட்டி வச்சுக்கலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி சிக்காகாது. இந்த மாதிரி கவரில் போட்டு அந்த மாதிரி. ஓகே, நம்மளோட வேலைக்குள்ளே போகலாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம எப்பயும் போலே ஃப்ரெண்ட்ஸ் பின்னிக்கலாம். ஆனால் இருந்தாலும் அந்த இது இன்னொன்று இது பின்ன சேர்க்கையில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.